என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாராதி வாரங்கள் யாவும் ஆதின் கீழுள்ள ஆகாயமும் வாராதி வாரங்கள் யாவும் ஆதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் எதிரியை புறத்திடும் ரத்தம் ஜெயம் என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம் எதிரி
புறத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை அருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, என் நிறுத்தமெல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, ஆமா அது விசாலமா மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, அப்பா இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லம்
போகுது மாற போகுது எல்லாமே மாற போகுது இயேசுவின் வல்லமையால் மாற போகுது எல்லாமே மாற போகுது இயேசுவின் வல்லமையால் மாற போகுது மாற போகுது எல்லாமே மாற போகுது இயேசுவின் வல்லமையால் மாற போகுது வாங்க கை தட்டி சந்தோஷமா என் கவலை எல்லாம் மாற போகுது என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது என் அழுகையெல்லாம் மாற போகுது அது ஆனந்தமா மாற போகுது என் கவலை எல்லாம் மாற போகுது என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது என் அழுகையெல்லாம் மாற போகுது அது ஆனந்தமா மாற போகுது மாற போகுது எல்லாமே மாற போகுது மாற போகுது மாற போகுது எல்லாமே மாற போகுது இயேசுவின் வல்லமையால் மாற போகுது Are you ready? Come on. Together. மாற போகுது எல்லாமே மாற போகுது இயேசுவின் வல்லமையால் மாற போகுது மாற போகுது எல்லாமே மாற போகுது இயேசுவின் வல்லமையால் மாற போகுது எல்லாமே மாற போகுது எல்லாமே மாற போகுது என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது எல்லாமே மாற போகுது எல்லாமே மாற போகுது என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது ராஜா உம்மாளிகையில் இராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜா உம்மாளிகையில் இராப்பகலாய் அமர்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே
என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவாசிற்கேனு ஆராதனை உமக்கே எங்கள் நீதி யெகோவாசிற்கேனு ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனு ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனு ஆராதனை உமக்கே ஆராதனை
ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ராஜா உன் மாளிகையில் இரப்பகலாய் அமர்ந்திருப்பே ராஜா உன் மாளிகையில் இரப்பகலாய் அமர்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே கர்த்தருடைய நாமத்துக்கு மறுபடியும் மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உலகிலே அனைவரும் நலமுடன் இருக்க கர்த்தருடத்தில் நான் வேண்டுதல் விண்ணப்பம் செய்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளுகிற வேத வாக்கியங்கள் மத்தேயு 15வது அதிகாரத்தில் மனுஷன் எதனால் சுத்தமாக்கப்படுவான் என்ற ஒரு வசனத்தை குறித்து நான் வாசிக்க இருக்கிறேன். 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? பாரம்பரியத்தை என்று சொல்லும் பொழுது இது மனிதர்களாலே அவர்கள் உண்டாக்கின கற்பனைகள் அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் என்று பார்க்கலாம். தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நான் இதிலிருந்து 8லிருந்து 20 வரைக்கும் நான் வாசிக்க அதை குறித்து தான் நான் பேசவிருக்கிறேன். இது 1வது வார்த்தையில் பரிசேயர்கள் வேத பாரகரும் அவர்கள் இயேசுவின் இடத்தில் இந்த பாரம்பரியத்தை கருத்து பேசும் பொழுது, கை கழுவாமல் அவர்கள் ஆகாரம் உட்கொள்கிறார்களே என்று இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியோத்திரமாக சொல்கிறாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள் என்று சொல்கிறார். அதாவது மனுஷர்களால் உண்டாக்கப்பட்ட சில கற்பனைகள், பாரம்பரியங்கள், இதுவரைக்கும் ஜனங்கள் வந்து அது பழைய காரியங்களை குறித்து அது செய்துக்கிட்டே வராங்க, இன்ன வரைக்கும் இருக்குது அது. ஆனால் அந்த ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டிங்களாக்கா, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அப்படின்னா தேவனுடைய கற்பனைகள், அவருடைய நியாயப்பிரமாணங்கள் அது வேற, அதை அவமானப்படுத்துகிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் பேசுகிறது ஏசாயா 29:13 கூட இந்த வசனங்களை நீங்கள் கவனிக்கலாம். 9வது வசனத்தை நீங்கள் கவனித்தால், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி நிற்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம்.
அதாவது உதடுகள் மூலமாக தான் தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்கள் ஒழிய இருதயத்தின் முழு மனதோடு கூட தேவனை ஆராதிப்பது இல்லை என்று இதில் போட்டிருக்கிற இந்த வசனத்தில் ஏசாயா 29:13 கூட நீங்கள் வாசிக்கலாம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களையும் போதித்து பாருங்கள், 9வது வசனத்தில் போட்டிருக்கு, மனுஷனுடைய கற்பனைகளையும் அவர்களுடைய உபதேசங்களையும் அவர்கள் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டது சொல்லியிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், அது உண்மை என்று சொல்கிறார் ஆண்டவர். அப்போ மனிதர்கள் மூலமாக உபதேசம் பண்ணுவதும் ஆராதனை செய்கிறார்கள். அவர்களுடைய கற்பனை, அவர்களுடைய உபதேசம், அதை தேவனுடைய கற்பனைகளை அவர்கள் கை கொள்ளாதபடிக்கு வீணராக இருக்கிறார்கள் என்று போட்டு இருக்கிறது. பின்பு அவர் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள். அதாவது இயேசு சொல்கிறாரு, நான் சொல்கிறதை கேட்டு உணருங்கள் என்று சொல்லி இந்த 11வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அதாவது ஒரு ஆகாரங்கள் அல்லது தண்ணீர் ஏதாவது குடித்தோமோ அது மனுஷனை என்ன செய்யாது, அது தீட்டுப்படுத்தாது. அது எதுக்கு போகிறதுனா சரீரத்துக்காக அது போகிறதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறாரு. வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்கிறாரு. பாருங்கள், இன்றைக்கி வாயில் நம்ம சாப்பிட்றது, அது சாப்பிட்ற ஆகாரம் அது தீட்டுப்படுத்தாது. ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும்னு சொல்கிறாரு. 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாக போட்டு இருக்குது. 12 அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இதை அவர் சொல்கிறது இது பரிசேயர்கள், நீங்கள் பேசுகிறது ஏசப்பா, நீங்கள் பேசுகிறத இந்த பரிசேயர்கள் கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீர்களா என்றார். அப்போ இந்த சிஷ்யர்கள் இயேசுவிடத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் சொல்கிற வார்த்தையை அவங்க கேட்கும் பொழுது இடரல் அடைகிறாங்க, என்னன்னு தெரியல, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிரியமானவர்களே, சில நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது நமக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் உள்ளான அர்த்தங்களே நம்ம அது மெடிடேட் பண்ணி பார்த்தோமா, அது தியானித்து பார்க்கும்பொழுது தான் தெரியும் அதில் உள்ள கருத்துக்கள் என்ன இயேசுப்பா நமக்கு சொல்லி தராரு என்று. இதுதான் அவர்கள் வசனத்தை அவர்கள் என்னது சிஷ்யர்கள் சொல்லும் பொழுது, இந்த பரிசேயர்கள் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அவங்க ரொம்ப இடரல் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறாரு 13வது வசனத்தில், அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நாட்டி நட்ட அந்த நாட்கள், அந்த வேறு அந்த பயிர்கள், அவர் நடாத ஒரு நாற்றை தேவன் அது என்ன செய்கிறாரு, மனுஷரெல்லாம் நடாத நாற்றை தேவன் பிடுங்கி போட்டுருவாருன்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, அவர் நடனம், அவர் நட்ட நாட்டு தான் நிலைத்திருக்கும். அவருடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். மனுஷராலே செய்யப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிலைத்து நிற்காது. பாரம்பரியத்தில் இங்கே செஞ்சாங்க, அவங்களாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், அவருடைய கற்பனைகள் மூலமாக, நியாயப்பிரமாணங்கள் மூலமாக அவர் என்ன நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதுதான் நம்ம கடைபிடித்து நடக்க வேண்டும். அப்புறம் அவர் சொல்கிறாரு 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், அவர்களை விட்டு விடுங்கள், அவங்க ஒன்றும் புரியல, அவங்க என்ன இந்த குருடனாக இருக்கிறாங்க. குருடனாக இருந்து குருடன் குருடனுக்கு வழி காட்ட முடியுமா? முடியாது. அவனுக்கு வழி காட்டினா எங்கே போய் விழுவாங்க? பள்ளத்தில் போய் விழுந்துருவாங்க. அவனை பேசாமல் விட்டுருங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறாரு. குருடனுக்கு வழி காட்ட முடியாது. வேதத்தை அறிந்து புரிந்து நடக்கிறவர்கள் தான் என்னது பரலோக ராஜ்யத்திற்கு பிள்ளைகளை அழைத்து செல்ல முடியும், நல்லதொரு வழியை காட்ட முடியும் என்று இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் சொல்கிறார் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், வாய்க்குள்ளே போகிறதெல்லாம்
வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போவோம். அதாவது வாய்க்குள்ளே சாப்பிட்றதெல்லாம் என்னதுன்னா சரீரத்துக்குள்ளே போய் குடலுக்குள்ளே போய் ஆசனமாக அது கழிந்து போய்விடும். அது என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? அது தீட்டுப்படுத்துமா? இது நீங்கள் அறியலையா? சீஷர்களுக்கு சில நேரத்தில் எது ஆண்டவர் சொல்கிறது, சில நேரத்தில் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மைகள் அவர்களுக்கு உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, வாயிலிருந்து சாப்பிட்றது சரீரத்துக்கும் வயிற்றுக்கும் போய் அது ஆசனமாக வெளியாயிரும், அது தீட்டுப்படுத்தாது மனுஷனை. ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து என்ன ஆகும்? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள், வாயிலிருந்து வர வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள், பிரியமில்லாத வார்த்தைகள். அதாவது ஒன்று நம் கலாத்தியரில் நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5:21 நம்ம வாசிக்கலாம். இந்த மாதிரியான காரியங்கள் இதயத்தில் இருக்கும் பொழுது இந்த பொல்லாப்பு சிந்தனை, கொலை, இதெல்லாம் தான் இது மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதை நீங்கள் இன்னும் அறியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்படியாப்பட்ட காரியத்தை கடைபிடித்து, பாரம்பரியத்தை நம்ம கடைபிடித்து வருகிறோமா, சொந்தமாக நமக்குன்னு ஒரு திட்டங்கள், ஒரு செயல்களை போட்டுக்கொண்டு அந்த வட்டத்திலே நம்ம நிற்கிறோமா? அதெல்லாம் முடியாது. தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நியாய பிரமாணத்தை கடைபிடித்து நடக்கும் பொழுது தான் அது என்னது, அந்த நம் இருதயத்திலிருந்து இருப்பதே என்னது, வாய் பேசுன்னு சொல்லியிருக்குது. பிரியமானவர்கள், நிறைய வசனங்கள் இதில் இருக்கிறது. சுருக்கமாக இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வாய்க்குள்ளே போகிறது, அது சரீரத்தை என்ன செய்யுது, தீட்டுப்படுத்தாது. ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது, நாம் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில், தெரியுங்களா? அனாவசியமான காரியங்களை பேசி, அனாவசியமான காரியங்களை மனதிலிருந்து, மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வாய் பேசுன்னு போட்டிருக்குது. அது மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது, தெரியுதுங்களா? அப்போ நம்ம எவ்வளோ ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில் நம்ம வாழணும், தெரியுங்களா? இருதயத்தில் நம்ம என்ன சிந்திச்சிருக்கணுமோ அதுதான் வாய் பேசணும்னு போட்டிருக்குது. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தில் என்னத்தை நீ சிந்திக்கிறியோ அதுதான் உன் வாய் பேசும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம இருதயத்தில் வாசம் செய்யும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி வரும்னாக்க பரிசுத்தமாக இருக்கும். அதுதான் தீட்டுப்படாமல் மற்றவர் தீட்டுப்படாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்வோமாக. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. My beloved brothers and sisters, today are you all very happy in the Lord? I hope so. Very soon we will open up the church. God will open the way for us. Hallelujah. So that we will see each other very soon. Happy to see you all in this video. Today we are going to meditate upon Matthew chapter 15. That verses is Pharisees, the Pharisees and the teachers. How could, this is a title of this scripture is the things that makes a person unclean. The things that makes a person unclean. You see, these Pharisees and the teachers, they were telling to the disciples, why your disciples is not following the law? And they were, without washing the hand, they are taking their food and all that. So that Jesus was telling to these Pharisees and the teachers, these Pharisees always, they follow their own way of doing things, man-made things, and
that commandments is not Jesus' commandments. You can see this word when Jesus was replying, verse 15, chapter 15, verse 3. Today I'm going to talk about verse 10 to 20 only. So that this verse I just want to remind you. Jesus answered, "And why do you disobey God's command and follow your own teaching?" You see, they have their own teaching, but they are not following the God commands. So that they always, their things, what they think, what they are in life, in Old Testament, they follow the Old Testaments sometimes, So these Pharisees always find out fault on disciples, Jesus and all that. So this sentence is making clearly, you look Isaiah, book of Isaiah 29:23. It clearly says what Isaiah was telling. How right Isaiah was when he prophesied about you. Isaiah is already prophesied. How about you people are doing like this? These people says, God honor me with their word. They say that God honor me with their word. But their heart is really far away. They are saying only, but their heart is far away. You say it like that. And we see sentence 9. It is no use for them to worship me because they are teaching man-made rules. They make their man-made rules. You got to identify man-made rules and the God's commands. Sometimes we do make a man-made rules. This is rules and regulation we are following sometimes. It is wrong. We have to follow what God is command for us. That is what Jesus was telling to these Pharisees. When we go through chapter 15 verse 10, then Jesus called all the crowd, he called all the crowd and he was explaining to them, listen and understand what I'm trying to say to you. Listen and understand what I'm trying to say to you. It is not what goes into a person's mouth that makes him literally unclean. What is go through in your mouth is for the body need, not to give you the strength. So it is not, you cannot say that it's not, that is unclean. Because you're eating, you're drinking, it's for body need. What it goes, it comes out. That's what Jesus was explaining to these people. Rather what comes out from, what comes out of his make is unclean, He's explaining. And we can see, number 12, then the disciples come to Jesus and say, do you know Jesus? The Pharisees had their feelings hurt. They said, Jesus, when we are explaining about this, they feel hurt. The disciples come and tell to Jesus. Of course, when Jesus was talking, it will make people hurt. But there are people who are deaf. They are blind. They don't understand what Jesus is trying to explain to them. So that we can see, verse 13, every plant which my Father in heaven did not plant will be pulled up. My Father in heaven who is not planted, it will be pulled out. That means he need to plant. The plant means his word.
in our heart, we keep His word, it's planted. If that word is not planted in your heart, then it's going to take away. You will be unclean, So this verse we can see. So you say, don't worry about these Pharisees. They are always like that. They will make man rules, man-made rules, and they are thinking what they are right is. They will always follow that. So that leave them away. Jesus said, when we are talking about the scripture word, people are ignore, people are not following, Jesus said, leave them. That's what the Bible says. Blind man cannot lead the people to the right way. Blind man can lead another blind man to the right way? No. They all will fall into the hole. Do you understand? Because Jesus was trying to say these Pharisees are blind men, So they cannot lead the people. Then we go to the verse 17. Don't you understand anything that goes into a person's mouth goes into his stomach and then on out of his body? It is goes to the mouth and it goes to the stomach and it goes out. Jesus said that, so that he said, what is in your heart? Listen carefully. But verse 18 says, but the things that comes out of your mouth, it comes out from your mouth, comes out from your heart. What you're keeping in your heart, that will speak, your mouth will speak out what you keep in your heart. That's the one will make you unclean, Jesus say. So that we must be very careful in our life what we are doing it, When we are keeping something in our heart, it will come out from your mouth. That is called, Jesus say that it is unclean. So when we read this word, we got to very carefully we live in our life. We must be very careful, things what we are talk. It is not clean. Then we can see Galatians chapter 5 verse 22, verse 21. It clearly says what are the things that we should not do. It is make unclean. So that we go into verse 20. These are the things that makes a person unclean. But to eat without washing hand, as they say, you should, this doesn't make a person unclean. You see what Jesus is trying to say, Without washing your hands, as they say, you should, this doesn't make a person unclean. That is not the unclean. What you are trying to speak out from your heart, it comes out from your mouth, so that things is made unclean. So that, my beloved and brothers and sisters, we see what Jesus is teaching, the commandments. We cannot follow what man-made things, man-made rules, man-made things. We cannot follow that. Sometimes the Old Testament, they will follow certain things that God. So Galatians 5:20, you can see these unclean things, So my beloved brothers and sisters, today we are going to we have learned something that what is clean, what is unclean, So we need to follow what Jesus Christ is teaching for us, so that word will lead us into a righteous path. So we must understand.
So the things that makes a person unclean. Today we have go through certain verses. So we need to be very careful in our life what we are talking, what is clean, what is not unclean. So be careful in our life what we are trying to do. So every time that we must be, people must be a clean people, because we are worshipping a perfect God. So may God bless each and every one of you. I like to thank you and praise you for this moment, that God bless each and every one of us. May God bless. Amen. Praise the Lord. எழுந்து நின்று கைகளை உயர்த்தி
என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.